body massage center. பிளேன் டீ வந்து குடிச்சு 5 ரூபா. 5 ரூபா தான் பிளேன் டீ. டீ வந்து 15 ரூபா. Unbelievable. இது ஒரு பெரிய ஒரு அணியும் இல்ல. இதே போல நாங்க 10 அணி அடித்து வீழ்த்தி உள்ளோம். ஏண்டா ரெண்டு வகையான ஆக்களை சந்திக்கும், 2 வகையான கல்ச்சர். பத்மசிரி ஹாஸ்டலுங்கட எல்லா ரூம்லையும் போய்த்து இந்த டூத் பேஸ்ட்டாக தான் இந்த இது ஒரு ரூமில் வந்து காணாமிக்குது. எல்லாம் கண்டாண்டமாக எல்லாத்தையும் போட்டுட்டு பேத்திக்கானு. யூனிவர்சிட்டியில் வந்து ஒருத்தரும் இல்லாத ரீசன் வந்து நான் அகாடமிக் ஸ்டாஃப்ல ஸ்ட்ரைக். அப்படின்னா யூனிவர்சிட்டியில் வந்து வேலை செய்தாக்கள் வந்து ஸ்ட்ரைக் பண்ணிக்காங்க. அவங்க வளமையாக என்ன சில ரீசனுக்கு வந்து ஸ்ட்ரைக் பண்ணுங்க. நான் அகாடமிக் வேறு ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க, லெக்சர்ஸ் மாதிரி வேறு ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க, பிள்ளைகள் வந்து வேறு ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க, சிலவர்களுக்கு வந்து ரெகிம் பண்ணத்தால் சஸ்பெண்ட் ஆகும். அப்படி நிறைய விஷயங்களால் வந்து 4 வருஷம் யூனிவர்சிட்டி லைஃப் வந்து 5 வருஷமாக ஆகிலும், 6 வருஷமாக ஆகிலும், சிலவங்களுக்கு 7 வருஷமாக ஆகிலும், சிலவங்களுக்கு டிகிரியே இல்லை போயிலும். அப்படி நிறைய சீனில் ஆகும். என்னடா சிலவங்க வந்து காலம் நீடிக்கத்தால் வந்து டிகிரி விட்டுட்டு போய்த்துருவாங்க குடும்ப சிச்சுவேஷன் காரணமாக வந்து. அப்படி நிறைய விஷயங்கள் இந்த யூனிவர்சிட்டி லைஃபுக்குள்ளுக்கு. ஸ்ரீ விடுதியில் இருந்து அர்கமின் ஸ்பா பாடி மஜாஜ் சென்டர். என்னடா தண்ணி ஊத்துற? சத்தம் சரியில்லே. என்னடா என்னடா இதுக்கு பேர் என்ன? ஹீட் மசாஜ். தண்ணிடா அது ஓய்ந்து வந்துட்டு 2000 ரூபாய். மறக்க முடியாது சொன்னால் இது இந்நேரம் இதை நான் இதை உள்ளதான் வாங்கினேன். நீங்கள் ஹாஸ்டலில் இருந்தாலும் கென்டில் இருந்தாலும் எங்கள்ட எந்த ஃபங்க்ஷன் இருந்தாலும் வந்து இந்த நாய்க்கு மட்டும் குறையில்லை. கூப்பிட்டுன்னு யாரு இந்த நாய்களும் வந்து இந்த ஹாஸ்டலுக்கு ஆக்களோட அந்த ஃப்ரெண்ட் ஒன்று மாதிரி தான் பழகி. சிலவன் ரூமில் வச்சு உண்டு அதுக்கு சாப்பாடு ஊட்டுவானுகள். இந்த நாய்களோட சிலவன் அவனோட ஃபீலிங்கை வந்து ஷேர் பண்ணுவானுங்கள். சில நேரம் வந்து உள்ளுக்கு வந்து தண்ணி வராது, ஆனாலும் வந்து இந்த வெளியே ஸ்டெப்புகளில் வந்து தண்ணி வரும். 9 காய்களை 8 காய்களை போட்டுவிட்டு கடைசி இறுதி காயை போடுவதற்காக பத்மஸ்ரீ விடுதியிலிருந்து உங்களுக்காக ஷாகிர் அவர்கள் ஷாகிர் அவர்கள் ஆமாம் ஷாகிர் அடுத்தது உங்களுக்காக அடுத்த காய் போடுவாரா? நான் ஏன் இந்த வீடியோவை எடுத்தேன்னா நீங்கள் யாரும் நம்ப மாட்டீர்கள் என்பதற்காகத்தான் இந்த செல்வி. ஆமாம் ஷாகிர் அவர்களே, இந்த தருணத்தை எவ்வாறு எங்களுடன் பகிர்ந்து கொள்கிறீர்கள்? மறக்க முடியாத தருணம். ஞாஸ்ட் ஐடியா மூலம் தான் இந்த மெச்சேஜ் பண்ணது. அன்பிலீவபிள். இந்த வெற்றி என்பது உங்களுக்கு முதல் வெற்றி அல்ல. இந்த வெற்றியை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? இது வெற்றி வந்து ஒரு இலகுவான ஒரு வெற்றி. இது ஒரு பெரிய ஒரு அணியும் இல்லை. இதே போல நாங்க 10 அணி அடித்து வீழ்த்தி உள்ளோம். அதுக்கு எனக்கு தெரியும் 4 மூளை நிக்க 4 மூளைக்கு தான் ஆளுப்போம். ஆள் எங்க போறாங்க அப்ப மேல வந்தா தி ஜா டு ஹச் ஸ்கியூ ஜோ கியூ. இதால் அப்படி நெட்டுக்கு போனால் யூனிவர்சிட்டியில் சைட் கேட்டிக்கும் அதில் போய் தேர்ந்து திருச்சியிலும் மெயின் கேட்டால் போனால் மிச்ச நேரம் எடுக்கும். அதனால் நாங்கள் இந்த ஷார்ட் கட்டை யூஸ் பண்ண ஹாஸ்டல் இந்த ஓத்துக்கு. இதுதான் கேன்டீன்.
இன்சைட் கதை மூடிக்கு நான் அன்சைடால் வந்து ஆட்டியேன். இந்த கேன்டீனில் வந்து சில சீனியர் இருக்குது. ஈட்டுனா சாப்பாடு அதில் எடுக்கணும். ஃபஸ்ட் இயர் அவளிக்கும் தொங்கலாம் நிற்கணும். அவங்க வந்து கேன்டீன் வரைச்சில்லாமல் ட்ரௌசர் கொடுத்து டீசெண்டாக தான் வரணும். செகண்ட் இயருக்கும் அவங்க நினச்ச மாதிரி ட்ரெஸ் போட்டு வரணும். ஆனால் கொஞ்சம் டீசெண்டாக ஈக்கணும். தேர்ட் இயர் ஃபோர்த் இயருக்கு எப்படி இருந்தாலும் வரையிலும். அது மாதிரி தான் கல்ச்சர் ஒன்று ஈக்குது. அடுத்து வந்து ஃபோர்த் இயர் வந்து இங்கே தான் நிற்பாங்க. தேர்ட் இயர் அந்த இடத்துல அப்படி இப்போ மீட் டைம் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வந்து எல்லாம் மெயின்டைன் பண்ணுவாங்க. அண்டா இந்த டிஸ்டன்ஸ் வந்து நிறைய நேரங்கள் வந்து ஹெல்ப் ஆகுது. சிலவங்க சொல்லி சீனியரிட்டி சரியில்லை, சீனியரிட்டி வந்து ஈக்கப்படாது அப்படி இப்படின்னு சிலவங்க சொல்லுவாங்க. ஆனால் அது ஃபஸ்ட் இயரில் வச்சு நாங்கள் செல்லும். ஆனால் செகண்ட் இயரில் வச்சு ஓகேன்ற லெவலு வரும். தேர்ட் இயர் ஃபோர்த் இயர் ஆச்சுன்னா அந்த சீனியரிட்டிட்டு பொறுமதி விளங்கும். என்னென்னா வந்து தேர்ட் இயர் ஃபோர்த் இயர் ஆகினா வந்து எங்களுக்கு வேலையில் கூடும். அவங்களுக்கு ப்ரொஜெக்ட்டுன்னுவாங்க, ரிசர்ச்ன்னுவாங்க. யூனிவர்சிட்டியில் நடந்த விஷயங்கள் வந்து தொடர்ச்சியாக நடந்து கொண்டு தான் வரணும். அதனால் வந்து ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் வந்து அதை செய்ய வைக்கணும். அதுக்கு வந்து சீனியரிட்டி முக்கியம், கட்டாயம் தேவை. எக்ஸ்ட்ரீம் லெவல் இல்லை, சாதாரண சீனியரிட்டியும் டீக்கோன் மன்ட்டு தான் அந்த வேலையில் வந்து நீங்கள் சாதிச்சு கொள்ளையிலும். யூனிவர்சிட்டி சுந்தரத்துவம் என்று சொல்லியே அந்த லெவலுக்கு கொண்டு வரணும். வந்து இந்த சீனியரிட்டி வந்து கட்டாயம் தேவைப்படுது. இந்த கேன்டீனில் நாங்கள் பிளேன் டீ வந்து குடிச்சு 5 ரூபா தான் பிளேன் டீ. டீ வந்து 15 ரூபா. வேறு மாலுப்பான், வியன் ரோல் அது மாதிரி இதெல்லாம் 20 ரூபா. சோறும் பருப்பு தேங்காய் சம்புல் அதுகளோட தந்தால் வந்து அதுவும் 25 ரூபா. 25 ரூபா தான். நூடுல்ஸும் 25 ரூபா. எல்லா வகையான சாப்பாடும் மீக்குது. எல்லாம் விலை குறைவாக தான் எல்லாத்தையும் இங்கே கொடுத்தீங்க. என்னடா வந்து இங்கே டென்டர் போட்டுங்க. அதில் யார் குறைஞ்ச ப்ரைஸுக்கு வந்து கொடுப்பாங்களோ அவங்களுக்கு தான் இந்த டென்டர் போகும். அதனால் வந்து இவங்க குறைஞ்ச ப்ரைஸுக்கு தான் எங்களுக்கு தந்தாங்க எல்லா விஷயத்தையும். போட்டிக்கு வந்து අද දින සිට ආපනශාලා වසායත ඕඩර් සඳහා විමසන්න. கேன்டீன் வந்து மூடின போட்டிக்கு அவங்களுக்கு இன்ச்சு கொந்தரோன் வச்சு ஆர்டர் போடணும்னா வந்து அவங்களுக்கு இந்த நம்பரை வந்து கண்டெக்ட் பண்ணணும்னு சொல்லி போட்டிக்கு. எத்தனை யூனிவர்சிட்டியில் கொஞ்சம் நிற்காங்க. என்னடா இந்த எங்களோட ஃபோக்கஸ் நைட்டை வந்து அரேஞ்ச் பண்ணதுக்கு கம்ப்யூட்டிங் ஃபெக்கல்ட்டியில் வந்து நிறைய பொடி மாதிரி இங்கே யூனிவர்சிட்டியில் நிற்காங்க. அப்போ அவங்களுக்கு தின்னணும். என்னாலும் கடை சாப்பாட்டு பெரிய ப்ரைஸில் வந்து அவங்களுக்கு தின்னதுக்கும் மேலே. அப்போ இவங்கள்ட்ட கண்டெக்ட் பண்ணால் வந்து குறைஞ்ச விலையில் வந்து எங்களுக்கு சாப்பாடு எடுத்துக்கொள்ளணும். அடுத்த விஷயம் தான், நாங்கள் வீட்டில் வந்து திண்டுட்டு வந்து பிளேட்டை வந்து கழுகாமல் போவோம், அதே இடத்துல வச்சுட்டு போவோம். ஆனால் இந்த கேன்டீனை பொறுத்தவரையில் ஃபஸ்ட் இயருக்கும் ஒரே ரூல்ஸ் தான், ஃபோர்த் இயருக்கும் ஒரே ரூல்ஸ் தான். அவங்க திண்டு சாப்பாட்டு பிளேட்டை வந்து அவங்களே தான் கழுவணும். இன்ட்ட கழுகிட்டு இன்ட்ட வச்சுட்டு போகணும். அப்புறம் அங்கே பிளேட் முடிஞ்சா கேன்டீனில் பிளேட் முடிஞ்சால் அவங்க வந்து இந்த பிளேட்டுகளை கலெக்ட் பண்ணி போவாங்க. அப்படி சில விஷயங்களுக்கு எங்கடங்கிற வேலையில் வந்து நாங்களே செய்து கொடுமாய் நிறைய விஷயங்களை வந்து யூனிவர்சிட்டி எங்களுக்கு பழகும். என் லைஃப்பையும் வந்து பெரிய அளவு மாற்றினேன்னா வந்து இது யூனிவர்சிட்டி லைஃப் தான். என்னென்னா வந்து லெவலில் நான் ஹாஸ்டலில் இருந்தேன். அந்த நேரம் வந்து ஓகே, ஆனால் அந்த லெவலில் நீந்தேன். யூனிவர்சிட்டி என்ட்ரு ஆகின அப்புறம் வந்து எல்லாருமே தெரியாதாக்கள் தான், எல்லாம் புதிய புதிய முகங்கள் தான். கட்டாயம் பழக வேண்டிய நிலைமை, அடுத்து கட்டாயம் இவங்களோட தான் இருந்தே ஆகணுமென்ற நிலைமை. புதிய ஒருத்தரைங்களுக்கு கனெக்ட் ஆகினா வந்து நாங்கள் எப்படி அவங்களோட முகம் கொடுக்கு அதை இப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து யூனிவர்சிட்டி லைஃப் வந்து எங்களுக்கு படித்து தரும். மெயினான விஷயம் வந்து எங்களை பற்றி அவங்களுக்கு தெரியா, அவங்கள பற்றி எங்களுக்கு தெரியா. அவங்களோட அந்த நிற்க போகிற அந்த கொஞ்சம் காலத்தில் வந்து தான் நாங்கள் எப்படிப்பட்டவங்களும் சொல்லி சரியாக அவங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்வாங்க. அப்போ நாங்கள் எப்படின்னு சொல்லி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணதுலாம் நீக்குது. அடுத்து வந்து ரெகின் கேஸ் வந்து எல்லோரும் சொல்லி அந்த ரெகின் தேவையில்லான்னு சொல்லுவாங்க. ஆனால் எக்ஸ்ட்ரீம் லெவல் தான் தேவையில்லாமல் நீக்கும். ஆனால் நார்மல் லெவலில் ரெகின் நீக்கணும். என்னென்னா வந்து எங்களோட சீனியர்ஸோடு வந்து கொஞ்சம் கொலபரேட் ஆகி கொள்வதுக்கு, எங்களோட பெஞ்ச் லீக்கிங்கில் எப்படி பட்டவங்களான்னு தெரிஞ்சு கொள்வதுக்கு, ப்ரெஷரை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுன்னு சொல்லி எங்களுக்கு படித்து கொள்வதுக்கு, ஆமாம் நிறைய விஷயங்கள் வந்து இந்த யூனிவர்சிட்டியில் அந்த ரகின்ன்றது வந்து ஆனால் ரகின்ன்ற பேரில் சொல்ல மாட்டாங்க. அதை ப்ரோக்ராம்னு சொல்லுவாங்க, சீசன் காலம்னு சொல்லுவாங்க. அப்படி நிறைய அது பேரில் சொல்லுங்க. அது கட்டாயம் தேவை தான்.
ரகினண்ட பேர்லேயே வந்து என்ன செல்ல வைக்கிய யூனிவர்சிட்டியோட டீட்டெயில்ஸை பாடமாக சொல்லி எங்களை சுற்றி நிற்கி எங்களை ஃப்ரெண்ட்ஸில் வந்து டீட்டெயில்ஸை பாடமாக சொல்லி அது பாடமாக தேவையில்லை. அது போகிற போக்கில் எங்களுக்கு பழகிடும். அது கரெக்டாக நாங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் உண்டு. அதை எங்களை திணிச்சு செய்ய வைக்கத்தான் எங்களுக்கு அது ரெகின்மாய் விளங்கு. அதை நாங்கள் உணர்ந்து இதெல்லாம் நாங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சாலே அது ரெகினாக மாறாது. அப்போ நாங்கள் அதை எப்படி எடுத்துக்கொள்ளுன்றதுலாம் நீக்குது. யூனிவர்சிட்டி லைஃப்னு சொல்லி வேற ஒரு லைஃப் உண்டு. என்னடா வந்து ஒருத்தருக்கும் தனித்தனியாக பேர் இருக்கும். இப்போ என் பேர் வந்து சியா, இஃபாமோட பேர் ஜுங்கா, கர்லாயோட பேர் இன்னொரு பேர் அவன்ட. அப்படி ஒருத்தருக்கு தனித்தனியாக பேர் இருக்கு. அப்போ அந்த பேரை வச்சு தான் யூனிவர்சிட்டியில் கூப்பிடுவாங்க. நாங்கள் ஊரில் எப்படி இருந்தோம் அது வந்து எங்கிட்ட பிரச்சனையே இல்லை, சம்மந்தமே இல்லை. நாங்கள் இங்கே எப்படி எங்களை காட்டிக்கொள்வோம் அதுதான் நீங்கள் அகளுக்கு விளங்க போகுது. என்னை பொறுத்தவரையில் வந்து எல்லாத்தையும் அதை இன்வால்வ் ஆகி என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்கறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் உண்டு. இங்கே வந்தோடனே வந்து எங்களோட பேச்சில் வந்து நிறைய பேர் ஒவ்வொரு ஊரை சேர்ந்தாங்க. சிங்களம் பேசக்கூடிய ஊர்கள் இருந்தாக்களும் வந்து ஈஸ்டர்ன் சைட்லிக்கு சில ஊர்களை சேர்ந்தாங்க. நான் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் யூனிவர்சிட்டி வந்தேன். என்னடா நான் ரஜரட்டா யூனிவர்சிட்டிலேருந்து அங்கே ரெகின் பேரில் தார விஷயங்கள்லாம் பட்டுட்டு அங்கே ரெகின் வந்து முடித சீசனில் தான் நான் இங்கே வெயிட்டிங்கில் வந்தேன். அப்போ அங்கே வந்து எப்படி ரெகினா வந்து ராவு 12 மணி போல தான் எங்கள் எல்லோரும் ஒவ்வொரு ரூமாக தட்டி எல்லாரையும் எடுத்து போவாங்க. எடுத்து எல்லோரும் ஒரு ரூமுக்கு போட்டு அங்கே வச்சு செய்வாங்க. கொஞ்சம் வேலையில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் லெவலும் மீக்கும் நார்மல் லெவலும் மீக்கும். அங்கே ரெகின் அதெல்லாம் பட்டு முடிஞ்சு இங்கே சபரகமே வந்த அப்புறம் இங்கே அப்போ தான் ரெகின் ஸ்டார்ட் ஆகுது. ஓரியன்டேஷன் வந்து இப்போ வந்து ஒரு கிழமை தான் வைப்பாங்க. ஆனால் எங்களோட காலத்தில் 2 மாதம் ஓரியன்டேஷனு மட்டும் காலம் ஒதுக்கிக்காங்க. அப்போ இங்கே ஓரியன்டேஷன் முடிஞ்சு அப்போ தான் ரெகின் ஸ்டார்ட் ஆகுது டைம். நான் இங்கே சபரகமே வந்த புதுசில் வந்து எங்கள் ஊரண்டு கேட்டேன்னா நான் திக்வெல்லையும் சின்னேன். அப்போ அந்த டைம்லேருந்து வந்து எங்கள் சிங்கள சீனியர் ஒன்று வந்து இவன் திக்வெல்ல. அப்போ இவனுக்கு கரெக்டாக சிங்களம் தெரியும். அப்போ என்ன சரி ஃபங்க்ஷன் வந்தால் என்ன சரி வந்தால் வந்து நீ தான் அடுத்தவங்க தமிழ் முஸ்லீம்ஸுக்கு வந்து நீ தான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொல்லி எந்த விஷயத்துலேருந்து என்ன தான் மூக்காக்குவான். அது எனக்கு பெரிய ஒரு இன்னும் ப்ரெஷரை கூட்டிட்டு என்னடா வந்து என் மீட்டிங்கை கட் பண்ணலாம் அவன் என்ன எங்கேருந்து தேடுவான். மீட்டிங் நடந்தால் வந்து நடந்து முடிஞ்ச விஷயங்களை வந்து தமிழ் முஸ்லீம்ஸ்க்கு வந்து அதை என்ன சென்னு சொல்லி டிரான்ஸ்லேட் பண்ண சொல்லுவான். அப்படி பெரிய ஒரு ப்ரெஷர் ஒன்று தான் ஃபஸ்ட்டு இல்லை எனக்கு. அப்படி கொஞ்சம் காலம் போனால் போகிற எங்களை முஸ்லீம்ஸ்க்கு வந்து என்ன தான் வெஜிடேரியன் போட்டு அப்போ அது இன்னும் ப்ரெஷர் ஆகிட்டு. யூனிவர்சிட்டிக்கு வந்த பீரியட் அடுத்து வந்து நாங்கள் ரெகின் அனுபவிக்க பீரியட். ரெகின் முடிஞ்ச அப்புறம் வெஜிடேரியன் போடுங்க. வெஜிடேரியன் போட்டால் பிறகு எங்களுக்கும் ஜூனியர்ஸுக்கும் வந்து 6 மாதம் தான் டிஃப்ரெண்ட். நான் ரெகினை முடித்து அடுத்த 6 மாதம் ஃப்ரீயாகி கிடக்கல. அடுத்த 6 மாதத்துக்குள்ளுக்கும் எங்களை ஜூனியர்ஸ் வந்துட்டாங்க. அப்போ எங்களுக்கும் ஜூனியர்ஸுக்கும் வந்து 6 மாதம் தான் டிஃப்ரெண்ட். ஃபர்ஸ்ட் இயரில் வந்து ரெகின் பீரியடில் நிற்கி ஹாலத்தையும் விட செகண்ட் இயரில் வந்து எங்களுக்கு ஜூனியர்ஸ் வந்து ஆகி ப்ரெஷர் தான் கூட. ஃபர்ஸ்ட் இயரில் வந்து எங்களை செகண்ட் இயர் மட்டும் தான் எங்களை ரெக் பண்ணுறதோ என்ன விஷயங்களோ செய்வாங்க. ஆனால் செகண்ட் இயரில் வச்சு ஃபர்ஸ்ட் இயர்கிட்ட வந்து நாங்கள் ஒரு மாதிரி நடக்கணும். தேர்ட் இயர் வந்து எங்களுக்கு வேறு இன்னொரு ப்ரெஷர் ஒன்று தருவாங்க. ஃபோர்த் இயர் இன்னொரு ப்ரெஷரை தருவாங்க. செகண்ட் இயர்ன்றது தான் ஃபர்ஸ்ட் இயரை விட ப்ரெஷர் கூடின லைஃப் தான் செகண்ட் இயர்ன்றது. அந்த கேப்பில் தான் எனக்கு அந்த பெஜ் ரெஃப்ரெண்ட் பதவி வந்து கிடைச்சு. பெஜ்ஜில் வந்து நிறைய பேர் வந்து இவ்வளவு நாங்கள் ரெக் பட்டி இதுப்புறம் நாங்கள் ரெக் பட்டோம்னு சொல்லி ஒரு கூட்டம் முதங்கினாங்க. அப்படி நிறைய விஷயங்கள் அந்த சிச்சுவேஷனில் நடந்தது. அந்த நேரம் தான் ஒருத்தரை மாதிரி நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொண்டேன். யார் நான் பெஜ் ரெஃப் ஆகிக்கலாம் எனக்கு யார் சப்போர்ட் தந்து அந்த விஷயங்கள் ஆகிக்கட்டும். யூனிவர்சிட்டியில் நடந்த என்சரி ப்ரோக்ராம் என்சரி அரேஞ்ச் பண்ணணும்னு நான் வந்து பெஜ் ரெஃப்ட்டை தான் சொல்லி பெஜ் ரெஃப்ட் தான் பார்த்து பெஜ் ஆக்களெல்லாம் கவுண்டெல்லாம் எடுத்து அது ஆர்கனைஸ் பண்ணி மீட்டிங்கில் போட்டு அதை நிறைய விஷயங்களை பார்த்து செய்யணும். அது பெரிய ஒரு ப்ரெஷரை வந்து எனக்கு அந்த நேரமாக தான் இருந்தது. யூனிவர்சிட்டி விட்டு ஊருக்கு போகணுன்னு சொன்னால் வந்து அது ஒரு வியர் லைஃப். இப்படியெல்லாம் நாங்கள் இருந்துட்டு வந்தாஞ்சலி அது வேறு உலகத்துலேருந்து வந்த ஒரு ஃபீலிங் கொண்டு தான் அது ஊருக்கு போனாங்க. டோட்டலாகவே டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங் கொண்டு தான் ஊருக்கு போனாங்க. அது மாதிரி ஊர்லேருந்து யூனிவர்சிட்டிக்குள்ளே வந்து அது வேறொரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங் உண்டு. ஏன்டா ரெண்டு வகையான ஆக்களை சந்திக்கும், 2 வகையான கல்ச்சர். அடுத்த கல்ச்சர்னு சொல்லிச்சுலாம் தான் ஒன்று வருது. வந்து கொரோனாவுக்கு முந்தி வந்து சப்ரகமையை பொறுத்தவரை ஒரு கல்ச்சர் உண்டு இந்த. ஆனால் கொரோனா பூரா அந்த கல்ச்சருன்றதே இல்லை போய்த்து சப் கல்ச்சர்னு சொல்லுவாங்க. ட்ரெக்கிங்லேயும் வந்து எங்கட பெச்சோடே சில விஷயங்கள் முடிஞ்சிட்டு. என்னென்னா வந்து எங்களை வந்து ரெகிங் பீரியடில் வந்து நான் ஃபஸ்ட்டு இருந்து 57 ஹாஸ்டல் உண்டு. அது மிச்சம் தூரம் எங்களோட யூனிவர்சிட்டிக்கு மிச்சம் தூரம் போகணும். அப்போ அங்கேக்கே ஹாஸ்டல் ஆகிறதான் ஃபஸ்ட்டுக்கே ரெடியாகி வெளியாகணும். அப்போ நான் வந்து அந்த யூனிவர்சிட்டியில் உள்ளுக்கு வந்து 6 மணி நிற்கணும்னா வந்து 4:30 எழும்பணும். 4:30 எழும்பும். என்னென்னா ஹாஸ்டலில் நிறைய பேர் இருப்பாங்க. எல்லோரும் குளித்து ரெடியாச்சுலாம் டைம் சரியாயிடும். அப்போ 4:30 எழும்பி ரெடியாகி குளித்து ரெடியாகி 5 மணி 5 ஆளாச்சலாம் அந்த ஹாஸ்டல்லேருந்து வெளியாகிடணும்.
வெளியாகி அப்படின்னு வந்து ஒவ்வொரு ஹாஸ்டல்லைக்கு ஆக்களையாக சேர்த்தியும் வந்து கிடைச்சா கேர்ள்ஸ் ஹாஸ்டலுக்கு போகணும். கேர்ள்ஸ் ஆக்களை கூட்டி கொண்டு தான் கென்டின் வரணும். கென்டின் வரச்சா 6 மணி 6:30 ஆகிடும். அதுபோல் கென்டீன்லேருந்து 8 மணி லெக்சர் தலை வந்து அந்த 1 hour 1.5 hour கேப் பண்ணிக்கும். அதிலே வந்து சீனியர்ஸ் வந்து வச்சு செய்வானுகள். நிம்மதியாக அந்த சாப்பாடை கூட தின்னலாம் மீகும். ஏன்டா வந்து அதையும் இதையும் கேட்டு தின்னச்செல்லாம் எப்படி டிஸ்டர்ப் பண்ணால் எப்படி கோபம் வரும். பெரிய ஒரு வெறுப்புண்டாக வரும் அந்த சீனியர்ஸ்ட்டு மேலே அந்த நேரம். அதுபோல் திண்டு எல்லாம் முடிச்சு அதில் முடிச்சு லெக்சர்ஸ் போய்த்து 8 மணி லெக்சர்ஸ் முடிச்சு 10 மணி லெக்சர்ஸ் முடிச்சு 12 மணிக்கு எல்லோரும் திருப்பி கேன்டீனு தான் வரணும் பால் சாப்பாடுங்கிறதுக்கு. நாங்கள் வந்து ப்ரே பண்ணதுக்கு மஜ்லிஸுக்கு போகிறேன். ப்ரே பண்ணிவிட்டு அங்கே திண்டுட்டு வரேன். அங்கே வந்து எங்களோட சீனியர்ஸ் வச்சு செய்வாங்க. அது வேறு செய்யுது. கேன்டீன்லேருந்து தின்னவங்களுக்கு அது வேற ஒரு மாதிரி இருக்கு. அந்த சாப்பாடு விட்டு சொல்லுவாங்கல்ல அப்படி இப்படின்னு சொல்லி அது வேறு செக்ஷனோடு போகும். அப்படின்ட்டு திருப்பி 1 மணி லெக்சர்ஸ் 3 மணி லெக்சர்ஸ் முடிஞ்சு திருப்பி 6 மணிக்கு 5 மணி 6 மணி திருப்பி எல்லோரும் கேன்டீனுக்கு தான் வரணும். வந்து திருப்பி வச்சு செய்வாங்க. வச்சு செய்யறதையும் விட அந்த மந்தியால கணக்காக அந்த ஒரே இடத்துல இருந்து இன்னைக்கு பெரிய கஷ்டம். எத்தனை ஃபோனும் பாய்க்கலாம், அவங்கள்ட்ட 3 ஃபோன் சீனியர்ஸ்ட்டு 3 ஃபோனும் பாய்க்கலாம். அப்போ ஒரே இடத்துல நின்று கொண்டு என்ன செய்ய வேண்டும், அது பெரிய கஷ்டமாகிடும். சில நேரம் நினச்சி ஒரு 7 மணி 8 மணிக்கு எங்களை ஹாஸ்டலில் அனுப்பிடுவானுங்க. சும்மா வச்சுட்டு ஒரு 9 மணி ஆச்சலாம் ஹாஸ்டலில் அனுப்பிடுவானுங்க. சில நேரம் வந்து நைட் வேலையில் வரும். நைட் வேலையில் வந்தாக்க வந்து சில மீட்டிங் வரும். மீட்டிங் வந்து எப்படி அந்த மீட்டிங் வந்து தொடங்கிறதுக்கே 9 மணி ஆகுது. 9 மணிண்டா 10-11 ஆகுது அந்த மீட்டிங் முடிக்கிறதுக்கு. முடிஞ்சு அது ஹாஸ்டலுக்கு போய்த்து திருப்பி எல்லாம் ரீஃப்ரெஷ் ஆகி ஹாஸ்டலுக்கு போய்த்து ரீஃப்ரெஷ் ஆகினோடனே அப்படியே பெட்டில் படுத்துடுவோம். அப்படி ஒரு கலைப்புண்டு வரும் அந்த ஹாஸ்டலுக்குள்ளே போகணுன்னு. திருப்பி 4:30 போகணும். ராய படுக்கச்சிடாம வந்து அந்த ப்ரெஷரோடு தான் படுக்கு. 4:30 எழும்போணுமே சொல்லி மைண்ட் செட்டோடு தான் படுக்கு. அப்படி நிறைய ப்ரெஷரோட இந்த காலம் தான் அந்த ஃபஸ்ட்டு 2 காலம். அப்போ நீ நினைக்கலாம் வந்து நீ செகண்டரி பிறகு அந்த விஷயத்தை செஞ்சதானே சொல்லி. ஆனால் அதுக்கு மாற்ற நிறைய விஷயங்கள் நடந்தது. எங்களை ஜூனியர்ஸ் வந்து ஹாஸ்டல்லேருந்து 6 மணி பிறகு தான் வெளியே விட்டாங்க. நாங்கள் வந்து 4:30 5 மணிக்கே வெளியாகணும். அவங்களுக்கு புதிய ஒரு ஹாஸ்டலை கொடுத்து அவங்கள 6 மணி ஆச்சிடாமல் தான் ஹாஸ்டல்லேருந்தே வெளியாக்கினாங்க. திருப்பி 6 மணி முன்னுக்கே அவங்கள ஹாஸ்டலுக்குள்ளே கொண்டு விட்டணும். அப்படி நிறைய அவங்களுக்கு கொஞ்சம் சலுகைகள் இல்லை. அந்த சலுகைகள் கொடுத்தாலும் வந்து அந்த ரெகிங் சீசன் முடிஞ்ச அப்புறம் அவங்களுக்கு புதிய ஒரு ரெகின் ஒன்று ஸ்டார்ட் ஆகிட்டு அதில் கொஞ்சம் மனசு திருப்தி தான். செகண்ட் இயரில் கொஞ்சம் வேலை கொஞ்சம் கூட ஃபஸ்ட் இயரை விட என்னென்னா வந்து தேர்தல் லீக்கிறவங்க தான் மெயினாக யூனியனில் மஜ்லிஸ் சூறாவில் அப்படி எல்லா விஷயத்துலையும் தேர்ட் இயர் தான் நிற்பாங்க. அவங்க வந்து நிறைய பிளானுங்கள் எல்லாம் பண்ணி அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும் வந்து செகண்ட் இயர் தான். செகண்ட் இயர் வந்து தேவையான ஃபஸ்ட் இயருக்கு அந்த பொறுப்புகளை கொடுக்கலும் இல்லாட்டி அவங்களே தான் எல்லாம் பார்த்து செய்யணும். அதுக்கப்புறம் அப்படின்னு அடியெடுத்து வச்சு தான் தேர்ட் இயர் காலம். தேர்ட் இயர்ண்டா உண்மைக்கே ஃபன்னான நிம்மதியான காலம். என்னடா வந்து ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர்கிட்ட கரைச்சலோ அலைச்சலோ இல்லை, எங்களுக்கு வேண்டியமாக நிற்கலும் அப்படி ஒரு அந்த மைண்ட் ரிலாக்ஸான காலம் ஒன்று தான். அதுலேயும் வந்து எங்களுக்கு 4th இயர் வந்து மிஸ் ஆகினது வந்து மிச்சமே கஷ்டமான அந்த லைஃப்பை வந்து எங்களை என்ஜாய் பண்ண கிடக்கல. ஆனால் ஓகே மனசுக்கு நிம்மதி நிறைவே தரக்கூடிய மாதிரி ஃபுல்லாக யூனிவர்சிட்டி லைஃப்பை அனுபவிச்சுக்கிட்டே சொல்லணும். ஃபஸ்ட்டு படம் பகன் துடாக, 2வது சூர தளி. அந்த நேரம் வந்து 7-8 கிலோமீட்டர் நடந்து போனதுக்கு 1 கிலோமீட்டர் நடந்தோடனே இலக்குதே. யூனிவர்சிட்டி காலத்தை வந்து சந்தோஷமாக ஃபன்னாக கழிச்ச சந்தோஷத்தில் ஏன்னாங்க